உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களின் ஜி கோபால் பேசுகிறேன். ஸ்ரீ குரு ஜோதிடம் வாயிலாக உங்களுக்கு நிறைய மெசேஜ் கொடுக்கறதாக இருக்கிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல பிரீஃபா பார்க்கிறோம். அப்ப அந்த தனுசு ராசிக்கு இப்ப இந்த கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னா, தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறாங்க. 4ஆம் இடத்தில் புதன், ராகு, சுக்கிரன், சூரியன். இது கூட ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாயும் மேனத்தில் இணைஞ்சிருவாங்க. அது போக 4ஆம் இடத்தில் மேசத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஃபேவரா இருக்குதா? நாங்கள் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு யோகம் என்னன்னா, உங்களுடைய கேந்திராதிபதிகள் குருவும் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி ஒன்று சேர்றாங்க. அப்போ உங்களுடைய லக்னாதிபதி, உங்களுடைய ராசியாதிபதி, உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான், இந்த கேந்திராதிபதிகள் ஒன்று சேருவது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்ப இந்த யோகத்தினால கடந்த காலங்களில் நீங்கள் கண்டு வந்த சரிவு, பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்து நடக்காத காரியங்கள், எல்லா விதமான அமைப்புகளும் இந்த சூரியன் குரு இணைவதால கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, மாச ஆரம்பத்திலேயே இந்த புதனும் குருவும் சேருவாங்க. புதன் வக்ரம் அடைஞ்சு அந்த குரு கூட சேருவாங்க. அப்போ அவங்களும் கேந்திராதிபதிகள் தான். அப்போ அந்த புதனாகப்பட்டது 10ஆம் இடத்து அதிபதி, குரு 1ஆம் இடத்து அதிபதி. இந்த 2 பேரும் ஒன்று சேருவதனால எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க, நல்லா படிப்பாங்க. ஒரு நல்ல ஸ்கூல்ல அவங்க ஜாயின் பண்ணணும், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, ஒரு மாஸ்டர்ஸ் பண்றாங்க, இல்லை வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் நல்ல காலேஜில் சேரணும், இது எல்லாத்துக்குமே இந்த குரு இந்த புதன் இணைவால நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த பீரியட்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகட்டும், அப்போ அவங்க +2 படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காகட்டும், 10th படிச்சுட்டு இருக்கிறவங்களாகட்டும், இவங்களுக்கு அந்த மெமரி மைண்ட், அந்த மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப அந்த ஞாபக சக்தி நல்லா இருக்கும். அப்ப இதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இது போக பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த சுக்கிர பகவான்ங்கிறது 11ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடத்து அதிபதி. அப்ப இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உச்ச பலம் பெறாங்க. எங்க? குருவுடைய வீட்டுல. அப்ப அந்த குருவுடைய வீட்டுல உச்ச பலம் பெறுவதனாலையும், அந்த 11ஆம் இடத்து அதிபதி உச்ச பலம் பெறுவதால் கண்டிப்பாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சக்சஸ் அப்படிங்கிற பேர் வாங்குவீங்க. அப்ப தடையில்லாத ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதத்துல நீங்க எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும், எந்த விதமான பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக வெளியே வர முடியும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வரக்கூடிய 23ஆம் தேதி அந்த செவ்வாயும் பெயர்ச்சியாகி குருவுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த குருவும் செவ்வாயும் கிரக பரிவர்த்தனைகள். செவ்வாய் வீட்டுல குருவும், குரு வீட்டுல செவ்வாயும். அப்ப இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு ஒரு ஹிமாலய வெற்றின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, புதன்
நேச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறாங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்த அதிபதி. அதுவும் இல்லாம அந்த புதன் குரு கூட சேரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. எஜுகேஷன் லெவல்ல நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த அறிவுத்திறன் நல்லா வளரும். அப்ப நீங்க ஏதாவது முயற்சிகள் பண்ணினாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு திருவினையாக்கும். இது போக பாத்தீங்கன்னா அந்த குருவும் சூரியனும் இணைவது ஒரு நல்ல யோகம். சுக்கிர பகவானாப்பட்டது 11ஆம் இடத்த அதிபதி, 11ஆம் இடத்த அதிபதி உங்களுக்கு வந்து பலத்தோடு இருக்கிறாரு. அப்ப அந்த 11ஆம் இடத்த அதிபதி ஆகப்பட்டது உங்களுக்கு உச்சம் பெறுவதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு உயர்வான அந்தஸ்துக்கு போக போறீங்க. பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்க போகுது. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு உங்களை தேடி வரப்போகிறது. தெய்வத்துடைய அனுகிரகங்கள், அந்த தெய்வத்துடைய அனுகூலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல எந்த விதமான கவலையும் இல்லாமல், சங்கடங்கள் இல்லாமல், போன மாசமே சொன்னா நல்ல பலன் தான், இந்த மாசமும் உங்களுக்கு அதை விட நல்லா இருக்குது. அப்ப இந்த மாசத்துல நீங்க ரொம்ப திருப்தி அடைய போறீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கேந்திராதிபதிகள் ஒன்று சேருவது யோகம். சுக்கிர பகவான் 11ஆம் இடத்த அதிபதி உச்சபலம் பெறுவது யோகம். கேந்திராதிபதி நேச்சபங்க ராஜயோகம் பெறுவது யோகம். அப்ப இந்த யோகத்தினால சீனியர் சிட்டிசன்ஸ் இப்ப இவங்க வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அவங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையாப்பட்டது என்ன சீனியர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த சீனியர்னால சில விஷயங்கள் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நான் சில விஷயங்களை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். அப்ப முன்னுக்கு வந்து அவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள்ல சக்சஸ் அப்படிங்கிற ரேட்டு தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ அவங்களுக்கு உண்டான வருமானத்தை பெருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ அவங்க முன்னேற்ற பாதையில போகக்கூடிய காலகட்டங்கள் இது அருமையா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள், மனசங்கடங்கள் எல்லாமே தேர்ந்து குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒற்றுமையாக வாழக்கூடிய வாய்ப்புகளும் வந்தாச்சு. இது போக திருமண காரியங்கள், அப்ப அந்த செவ்வாயும் அந்த சுக்கிரனும் நல்லா இருக்கிறதுனால, செவ்வாய்ங்கிறது கலஸ்திரக்காரகன், செவ்வாய்ங்கிறது திருமணத்துக்கு காரகன், அந்த சுக்கிர பகவான்ங்கிறது கலஸ்திரக்காரகன். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப அந்த திருமணம் தடையில்லாமல் நடக்கும். நீங்க ஆசைப்பட்ட பெண்ணே உங்களுக்கு கிடைக்கும். ஆசைப்பட்ட அந்த கணவரே கிடைப்பாங்க, அந்த மாப்பிள்ளையே கிடைப்பாங்க, மாப்பிள்ளை கணவராக வருவாங்க. அப்ப வந்து உங்களுடைய வாழ்க்கையில சுபகாரியங்கள் ஆகப்பட்டது தடை இல்லாமல், குறையில்லாமல் நிவர்த்தி ஆகும். புத்திர பாகியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப ஏகதேசமா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில இது வந்து ஒரு சிறப்பான மாதமாக கண்டிப்பாக இருக்கும். அப்ப உங்களுக்கு வந்து இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது உடல் தொந்தரவுகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப அந்த உடல் தொந்தரவுங்கிறது இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தா கூட அவங்களுக்கு சரியாகாம இருந்தாலும் இந்த பீரியட்ல அவங்க வைத்தியம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வைத்தியம் பலனை கொடுக்கும், ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்லா இருப்பீங்க. அப்ப இப்ப நாம் சொல்றது பூராமே கோல்சார பலன்கள். இதே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பலனை ஒண்ணு சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்ததை தடை இல்லாமல், சங்கடங்கள் இல்லாமல், சலிப்பு இல்லாமல் சாதிச்சு ஒரு நல்ல சூப்பர் மாதமாக இதை உருவாக்க போறீங்க தனுசு ராசிக்காரங்களே. அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசைகள் புத்திகள் சாதகமா பாதகமான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.